அண்மை செய்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று சோதனை நடத்திய நிலையில் 42 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய படகு உரிமம் வழங்குவதற்காக மீன்வளத்துறை ஆய்வாளர் சகுவர் சாதிக் லஞ்சம் பெற்றது தெரிய வந்ததை அடுத்து அவரது வீட்டில் சோதனையானது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 42 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று சோதனை நடத்திய நிலையில் 42 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக ராமநாதபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா வருண்யா. ராமநாதபுரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நேற்று சோதனை நடத்திய மீன்வளத்துறை அதிகாரியின் வீட்டில் 42 லட்சம் ரூபாய் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் நேற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் தங்களுக்கு வரப்பட்ட புகாரின் அடிப்படையில் பனைக்குளத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்திய போது புதிய படகு உரிமம் வழங்குவதற்காக மீன்வளத்துறை ஆய்வாளர் சகுவர் சாதிக் என்பவர் லஞ்சம் பெற்றது தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரது ராமநாதபுரம் ஓம் சக்தி நகரில் உள்ள இல்லத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் அவரது வீட்டில் 42 லட்சத்து 320 ரூபாய் கண்டறியப்பட்டது. அது அவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் தேசிய மீனவர் நலத்திட்டத்தின் கீழ் 13 மீன்வள சங்கங்களின் சார்பாக வசூல் செய்யப்பட்டு அரசுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை 90,06,340 50,06,630 அவர் ஏற்கனவே செலுத்தி இருப்பதாகவும் அது செலுத்தியது போக மீதமுள்ள தொகைதான் இது என கூறியுள்ளார். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மீன்வளத்துறை துணை இயக்குனர் மற்றும் மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு சகுவர் சாதிக் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணத்தை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். மீன்வளத்துறை அதிகாரி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையிலும் பணம் கைப்பற்றப்பட்டது ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருண்யா. ரகு, விவரங்களுக்கு நன்றி.